ஊர் சிற்றூர் இடம் குறிஞ்சி இடம் வந்த இடம் காவல் பாக்க யாருக்காக என் பிள்ளைக்கு முருகப்பெருமானுக்காக தாயின் பெயர் நம்பி தந்தையின் பெயர் நங்கை பொங்கனி கூட பிறந்தவர்கள் கூட பிறக்காத 7 பேரு என் கூட பிறந்தவங்க இல்லையா என் கூட பிறந்தவங்கள கூடவே இருக்கக்கூடிய சில பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது சரி விவரம் கேட்க ஆசைப்படுறேன் என்ன விவரம் எல்லா விவரமும் என்ன எல்லா விவரமும் என்ன விவரம் சுந்தரவழியாகப்பட்டவள் தமிழ் பெண் சரி தமிழ் அகராதி கேட்க ஆசையா இருக்கு நம்ம அகராதி வந்திருக்கீங்களோ ஏன் அகராதி நம்மளுக்கு பிடிக்காதோ என் அகராதினா ரொம்ப பிடிக்காதான் என்ன அகராதியா வந்திருக்கீங்களா ஏன் வந்ததுல இருந்து என்னமோ உடம்புல சுடுதண்ணி ஊத்துற மாதிரி இருக்கு ஏன்னா உங்களை பார்த்து எப்பவுமே பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு வாங்கி அரைச்சி மூஞ்சில தடவை மாதிரி தான் இருக்கும் நம்ம மூஞ்சி தரக்கூடாது அதுல நல்லா இருக்குமே என்ன கேட்கணும் கேளுங்க என் விவரம் தெரியாம வந்திருக்கீங்களா ஆண்டவன் கொடுத்த வித்தியாசம் எத்தனை இருக்கின்றது சரி உங்களை பார்க்கிற பொழுது நல்ல பெண்ணாக தெரிகின்றீர்கள் உங்களை நான் கேட்கலையே ஏன் சொல்லக்கூடாதா சொல்லணும் அவசியமே கிடையாது எதையும் பார்த்து வர்ணிக்கக்கூடிய அழகு இந்த முடிவெடுக்க உண்டு அழகு வர்ணிக்கிறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நான் கேட்கிறேன் ஏன் தகுதி இல்லையா தகுதி இல்லைன்னு நான் சொல்றேன் உலகத்தை சுத்தக்கூடிய தகுதி எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும் உண்டு உலகத்தை தான் சுத்தக்கூடிய தகுதி உங்களுக்கு உங்க அப்பா கொடுத்துருக்காரு அழகு வர்ணிக்கிற தகுதி உங்க அப்பா உங்களுக்கு கொடுக்கல ஏன் சொன்னா யார் சொன்னா பெண்ணாக இருந்தால் வர்ணிக்கக்கூடிய வழி வரும் இவரு சத்யேந்திரன் அவர்களே சட்டம் சவடாலாம் பேசக்கூடாது நான் மட்டும் வந்தோம்னா பக்கத்துல நிக்கிறாங்களா யாரு நிக்கிறாங்கன்னு பார்த்து பேசணும் பதனமா பேசணும் இந்த பயந்துக்கிட்டாங்க நவுந்துல போக கூடாது எங்க இன்னும் அங்கடே இருக்குது நவுந்து போறிய என் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு ஆகி போச்சு நிலைமை அம்பாரு உங்க பேர் இந்த பெரிய பொங்கா சத்யேந்திரன் தானே உங்க பேரு நான் பார்த்து உனக்கு பாவடை கட்டி விட்டு யாரு பொட்டு வச்சு பூ வச்சு உன்னை நடிக்க விட்டேன் ஆமா நீ வந்து ஏன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க ஏன்னா ஒண்ணுமே தெரியாது பாப்பா 9 மணிக்கு போடலாம் டாப்பா ஏன்னா இவருக்கு தெரியாதுல ஒண்ணுமே ஏன் டாப்பா போடுறமே 9 மணிக்கு தான் போடணும் 10 மணிக்கு போடக்கூடாது நல்லா கேளுங்க சத்யேந்திரா நல்லா கேட்டுக்கோங்க அங்க வந்து நீங்க என்ன பாவாடை கட்டல நான் தான் உங்களை பஞ்சாயத்தை கட்டி விட்டேன் நினைப்பு வச்சுக்கோங்க ஒரு ஊர்ல கொண்டை கூட போடத்துல கொண்டை வந்து ரோட்ல அங்க எங்க போச்சு தெருவுல கூட்டத்துக்குள்ள போயிருச்சு பாடுற பாட்டுல வேகமா கட்டையை தட்டிட்டு வரேன்னு பாவம் கொண்டை அப்படிதான் போடணும் பையன் உட்காரப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கொண்டை போட்டு இப்படிதான் போடணும் பச்சை கச்சை இப்படிதான் கட்டணும் பூ நூல் இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நானு இந்த சட்டம் ஜவடால் பேசுன்னு வச்சுக்குவ அடிச்சு நொறுக்கி போட்டு போயிருவேன் வள்ளி பேசுது அடுக்கி நொறிச்சு போட்டு போயிருவா ஏன்னா உங்களை மாதிரி ஆளெல்லாம் வள்ளி ஆகப்பட்டவளை சந்திச்சா வரவளே ஒழுங்கான ஆளுதான் என்ன யார் அடிச்சா சோழி முடிஞ்சா தெரியுதா எனக்கு தெரியாது உங்களை பத்தி சோழி முடிஞ்சா தெரியுது சாமியார் தான் இருப்பாரு ஆனா சக்க போடு போடுவாரு எனக்கு தான் தெரியும் பேச்சுவார்த்தை இல்ல கொண்டாண்டு பேசுறிய சரி கொண்டை வைத்து சடாமுகட வைத்தது சிவபெருமான் உண்மை சிவபெருமான் கொண்டையில கங்கை இருக்கிறது கங்கை இருக்கு சிவபெருமான் கொண்டையில சந்திராகப்பட்டவன் பிறையாக இருக்கிறார் இருக்காரு அதே சிவனாகப்பட்டவன் கொண்டையில நல்லா யோசிச்சு பேசணும் கேலி கிண்டல் வேற இது விவாதம் வேற நீங்க வள்ளி நான் நாரதரு என் ஊருக்கு தெரியாத நான் வள்ளி நீங்க நாரதன்னு சொல்லிதான் தெரியுமா எல்லாத்துக்கும் கதாபாத்திரத்தை உணர்ந்து பேச சிரிச்சு சிரிக்கவே இல்லை எதுக்கு பேரு நீங்க நான் வள்ளி நீங்க நாரதன் எல்லாத்துக்கும் தெரியுமே சொல்லிதான் தெரியுமா உணருமா முதல்ல சரி என்ன பேசுவதெல்லாம் பேச்சு கிடையாது பாடுவது பாட்டு கிடையாது உங்களுக்கு என்ன தேவை சிவராகப்பட்டவன் இப்ப வள்ளியில நீங்க என்ன ஏன் சந்தேகம் உங்களுக்கு அப்ப உங்களுக்கு சந்தேகம் சொல்லி காட்டுறீங்க நான் வள்ளி ஆறுதல் அப்படின்னு நீங்க சொல்லி காட்டுறீங்க தண்ணி கிடப்பது போல் தெரியும் தண்ணி இருக்காது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப தெரியாத பேசுப்பா புதுசா பேசுப்பா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே அவர் தெரிஞ்ச விஷயம் கதைங்களா வள்ளி நம்ம முடிய போன்னு தெரியல சரி அதோட எந்திரிச்சு போயிருவாங்களா யாரும் இடையில என்ன பேசப்படுறத மக்கள் கவனிக்கணும் பேசுமையா உங்களை யார் வேண்டாம்னு சொன்னா ஏன் பேசணும் பேசுதானே வந்திருக்கேன் பேசுறதுக்கு 11 நாள் சொல்ல முடியுமா ஏன் பேச தெரியாதா பாவம் நீ பச்சை யாரு என் கூட நின்று பக்கத்துல நின்று 15 வருஷம் அனுபவம் உங்களுக்கு தேவை எனக்கா போய் படிச்சுடுவாங்க போங்க அடிச்சு புத்தகத்தை யாரு அடிச்சு நொறுக்கவன் நானாதான் இருப்பேன் பாலச்சந்திரா வள்ளி கூட வெட்டிக்காரு என்னையா கேட்டுட்டு இருக்கா நிமிஷம் உட்காந்துருக்க பேச்சு இங்க வெட்டி அடிச்சு நொறுக்கி எடுத்துனா பாத்துக்கோ வரவல்ல நீ பெட்டி உடைச்சாலும் சரி அவன் பொட்டி உடைச்சாலும் சரி அது வேற நாங்க 2 பேரும் எதையும் உடைச்சு பாரு உங்களுக்கு என்ன உங்க வேலை அந்த மாதிரி பாருங்க ஏமா இங்க நான் தான் வேலை அவன் இங்க என்ன போய் சொன்ன எனக்கு அவன் போ சொல்ல இங்க பெட்டி உடைக்க இங்க பொட்டி உடைக்க நீங்க கிட்ட வேற பக்கம் உடைச்சிட்டு தெரியும் சரி இங்க இப்போதைக்கு ஏன்ட்ட உடம்ப வார்த்தையை விட என்கிட்ட பேசி பாருங்க ஐயா சிவனாகப்பட்டவன் கொண்டு இருக்கக்கூடிய தும்பைப்பூ அணிஞ்சிருந்தேன் இருக்கு சிவபெருமானுக்கு வில்வ எல்லாருக்கும் தெரியும் தெரியும் சிவபெருமானுக்கு தாளம்பூ எப்படி வந்துச்சு தெரியும் ஆனா சிவனாகப்பட்டவன் சடாமுகடத்தில் தும்பைப்பூ அணிந்திருப்பான் சிவபெருமான் என்ன காரணம் சவடால ஆக்கப்பூர்வமான பேச்சு பேச சட்டமா என்ன சட்டமா ஓன் சட்டமா உங்க சவடாலானே நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி யாரு உங்களை நிக்க வச்சு உட்கார வச்சு அசிங்கப்படுத்திட்டு போயிருவேன் குடுத்தன தெரிஞ்சு போறோம் யாரு குடுக்குற கூட குன்னக்கூடிய அண்ணன் கவடி எடுத்து போறேன் என்னடா போட்டோ எடுத்து பொழுதுறோம் பரவாயில்ல யார் போட்டாலும் பொணந்தா சரிதாடா தம்பி
எனக்கு வேலை முடிஞ்சா சரி அவனுக்கு சாமியார் அவங்க என்ன பேசிய நம்ம சூர்யா சொன்னது மாதிரி புதுசா வீடு கட்டி நம்ம குடி போறத விட எவனை கட்டி வச்சிருந்தோம் பிறந்தா சரிதான் கழிச்சு சொல்லுமையா சீக்கிரம். சிவனாகப்பட்டவன் தும்ப போய் மேல சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது அவரோட எந்த இடத்துல எங்க இறங்கி வர எனக்கு தான் தெரியும். மைக்கு கொஞ்சம் தள்ளிக்கிட்டே போகுது, கவலைப்படாதீங்க. இறங்கி இப்பதானே தூர் வர முடியும். நல்ல தூர் வாரது வர நல்ல நல்லா சிதம்பரம் அதிகமா வர மாதிரி தூர் வாருங்க. குளிர்ந்த நேரம் பக்கத்துல வராத, உனக்கு எனக்கு இப்ப வினையாயிரும். அப்புறம் நீ எனக்கு அப்பா மாதிரி நம்ம மக மாதிரி இப்படி ஒரு மக இருந்தா போடும்டா. இப்படி ஒரு அப்பா வந்து சோத்துல குருணமத்தை வச்சு கொண்டே விட மாட்டேன். அதைத்தானே பொம்பளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், புதுசா செய்ய போறேன் எழுதி. ஆமா பொம்பளைகளை பத்தி பேசுறேன், வாயை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சோடியே ஓடி வாடிங்கிற என்ன அப்படிதான் பேசுவேன். கிழிச்சான ஒருத்தன், கிளிப்பட்டால ஒருத்தன், எவ கிளிப்பட்டா கிழிக்க சொன்னால ஒருத்தன், கிழிச்சா ஒருத்தன். நான் சொல்றேன் நிப்பாட்டு மையா பேச்ச நிப்பாட்டுமா உன் பேச்ச நிப்பாட்டு அதோட நிப்பாட்டு. இது பக்கத்துல நிக்கணும் அவசியமே இல்லை. சிவனாகப்பட்டவன் சிறசுல தும்ப போய் ஏன் வச்சான் சொல்லு திறமசாலி பாப்பா. நீ பதில் சொன்னா பெரிய வள்ளி, நான் படிக்க 15 வருஷமா பெரிய வள்ளி 5 நிமிஷத்துல வச்சு என்ன அசிங்கப்பட்டு உன் பாட்டம் வந்தாலும் பாரு, உன் முப்பாட்டம் பாப்போம், அப்ப வந்தாலும் உன் பரம்பரை வந்தாலும் என்ன அசிக்க முடியாதுலே. எங்க அப்பனுக்கு பெருசுமா மனசு இருந்துருப்போம். எவ்வளவு பெருசா இருந்தா நான் தாங்கிக்குவேன். உங்களுக்கு என்ன முதல்ல மொத்தம் நான் தான் சொல்றேன். அப்புறம் உங்க கூட்ட பேசுனா ஏன்னா முடியாம வந்திருக்கேன், இல்ல முடிய தெரியாம வந்திருக்கேன். ரொம்ப ஓவரா பேசுறேன், என்ன ரொம்ப அதிகமா பேசுற மாதிரி இருக்கு. நல்ல நேரம் இன்னைக்கு நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு ஏன் கேட்ட உங்க நல்ல நேரம் இன்னைக்கு சம்மூடு போயிட்டு இருக்கு. இல்லைன்னா கவுந்திக்கார சத்தீந்திர இந்த ஊரை விட்டு தாண்ட மாட்டடி, கம்பத்துல வச்சு கட்டி வச்சு ஆட்டுத்தோல் ஒழிக்க மாதிரி உளிச்சு எடுத்துறேன் பாத்துக்கோ. கமதி சத்தீந்திரனா என் பேரை சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சுன்னா எவனை சொல்லி கொடுத்து அனுப்பி போட்டிருக்கேன். எவனும் சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்லை, யாரும் தெரியாது. என் வாய் இல்லையா என் பேரை சொல்லணும்டா, நல்லவர்கள் வார்த்தையில் மட்டும்தான் என் நாமோதயம் பிறக்கும். அப்ப என்ன என் வாய் என்ன நார வாயா? அப்படி கிடையாது, யாருக்கு தெரிஞ்சா செய்யுது எங்களுக்கு, நம்மள சொல்ல போறோம். நல்ல வாயில தான் வருது. சிவனாகப்பட்டவன் சிரசுல தும்ப பூஜை வச்சிருக்கேன், அறிவாளி சொல்லு. அப்புறம் பேச்சு நீ பேச்ச ஊருக்கான கேட்டேன், யாராச்சும் நீங்க கேட்டீங்களா சொல்ல சொல்லி? இல்ல இல்ல நீங்க யாரும் கேட்கல. இல்ல அப்புறம் நான் சொல்லணும், நீங்க தானே காசு கொடுக்குறீங்க காலையில. அவங்க அதான் சொல்லிட்டேன், அவங்க தான் காலையில காசு கொடுக்க போறாங்க. அவங்க யாரும் கேட்டாங்களா? யாரும் கேட்கல. நான் வாத்தியாரு, நீ பாட புள்ள, நான் கேக்குறது சொல்லு. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நான் வாத்தியாருமா. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, வேற என்ன ஸ்தானம் வேணாலும் கொடுங்க. இந்த வாத்தியார் மாணவன்ற ஸ்தானத்தை மட்டும் கொடுக்காதீங்க. உலகத்துல இப்ப அதிகமா என்ன நடக்குது? மாணவன் வாத்தியார மாணவி வாத்தியார் மாணவியை கற்பழிச்சுட்டா அப்படின்ற செய்தி அதிகமா வருது. அதனால பயங்கர பிரச்சனை வருது. நீங்க அதை மட்டும் சொல்லாதீங்க. கற்பழிக்க மாட்டேன், அதுல உத்தரவாதம் கொடுக்குறீங்க. அங்கதான் ஒண்ணுமே இல்லை, அப்புறம் எப்படி கற்பழிக்க போறீங்க? சும்மா இருங்க. என்ன அருமையான ஒரு விஷயம். பேச்சு வாக்குல இருந்தாலும் கேள்வி வினா ஒண்ணு தொடுத்திருக்கீங்க. சிவபெருமான் தலையில கங்கை எப்படி வந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். சந்திரன் எப்படி வந்தாரு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி தாழம்பூ வந்து எந்த ஒரு நல்ல விசேஷங்களுக்கு எந்த பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க தாழம்பூவை. இது சிவபெருமான் கொடுத்த சாபம். ஆனா ஒரே ஒரு ஊர்ல ஒரு நாள் மட்டும் தாழம்பூவை, அது நம்ம பகுதி தான், அது உத்தரகோசமங்கை என்ற கோவில்ல மட்டும்தான் சிவபெருமான வருஷத்துல ஒரு நாள் சந்தன காப்புன்ற நடக்கும். அங்க மட்டுமே அந்த ஒரு நாள் இரவு மட்டும் தாழம்பூவை சிவபெருமான் கோவில்ல வச்சு படைப்பாங்க. இது எல்லாத்துக்கும் விசேஷம். ஆனா தும்பை மலர் எப்படி சிவபெருமான் தலையில வந்துச்சு? இது சாபமா வரமா அப்படின்னு கேள்வி. யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? இந்த இடத்த விட்டு போக கூடாது. நான் நிக்கிறேன்னா என் கட்டுப்பாட்டுல நிக்கிறேன். நான் உலகத்தை சுத்துறேன், எங்கிட்டு போயிட்டு வருவேன். நீ பேசு, நீ எங்க வேணா போய் ஆட்ட வேணா போய், எனக்கு என்ன தேவையில்லை. சத்துரு அடிச்சு முடியும். யார் ஓங்கி கொடுத்து கூட நீ வாங்குற நிப்பாடுங்க சாமி. ஓட்ட பேசுறதுக்கு மரியாதை கொடு. உங்க வேலை என்ன? என் பக்கத்துல நிக்கிற வேலை உள்ள உங்களுக்கு என்ன வேலை? அச்சிங்க படிச்சு உட்கார வச்சு உனக்கு புளி கண்டு போயிச்சு. யார் நார் அடிச்சு நார வைக்கிறதுல ஏன் போல போகுதுறியே? சனியம் பிடிச்சாலே பேசு. யார் சடை பிடிச்சு கொஞ்ச நேரத்தை போட்டு வச்சு பூ வச்சு அலங்கரிக்க போகுதுறியே? ஈர்கட தும்பை தும்பை பூ எதுக்கு வந்துச்சு? பக்கத்துல நிக்கணும், போக கூடாது. எனக்கு இப்படி பக்கத்துல ஒரு ஆண் பிள்ளை நின்னாதான் வார்த்தைகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். நீ உங்களை பார்க்க சொல்லியே, நானு பக்கத்துல நிக்கணும் சொன்னேன். உங்களை பார்க்க நீங்க பார்த்து போட்டாலும் அப்படி இருக்காது. பக்கத்துல நிக்க சொல்லுவீங்க, அப்புறம் உள்ள பிடிச்சு போடுவீங்க. ஏதாவது செஞ்சு சாண்டு போய் கேஸ் வேற கொடுப்பீங்க. உங்களை கேட்டாங்க ஏன்னா அனுபவம் பேச முடியல. ஏற்கனவே முன்னப்பட செஞ்சிருப்பாரு போல இருக்கு, அதனால இந்த அனுபவம் பேசுது. அனுபவம் இல்லாம செய்வாங்களா இருக்குல்ல? அப்ப பத்தி அவரே சொன்னாங்க இருக்கு. அப்ப எதை அனுபவத்தோட இருக்கீங்க? அப்படி இல்ல, அவங்களுக்கு ஒரு கண்ணோட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன பையில கூட நம்பிடலாம், இளவட்ட பையில. அத கிழட்டு பையில மட்டும் இவன் நம்ப கூடாது. உலகத்துல மோசமான ஆளுங்க அந்த ஆளுங்க. ஆமா, எப்ப ஆம்பளை பிள்ளைக்கு கவனமா பேசுறவங்களா ஏதா இருக்குங்களா? அப்படி கிடையாது, உண்மையை சொல்றதுக்கு அறிவாளி. சரி, அதோட நிப்பாடு, வாயை பொத்திக்கிட்டு நில்லுங்க.
ஏன்னா தும்பை மலருக்கு எப்படி வந்துச்சுன்னா ஸ்தலங்கள் 5 ஸ்தலங்கள்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இப்படி 5 ஐம்பூதங்கள் தான் சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த நீருக்கு நெருப்புக்கு எந்த கோவில் ஒவ்வொரு கோவிலும் சொல்லுவாங்க. ஆனா நெருப்புக்கு எந்த கோவில் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பகுதின்னு சொல்லுவோம். ஒரு பகுதினா ஒரு தெரு. இந்த தெருக்கள் கூட்டத்துல அக்கா கொஞ்சம் கவனிங்கக்கா, இது பெண்களுக்குரிய முக்கியமான விஷயம். அதான் என்னை பாருதான் அங்க பத்திய சேட்டைய முக்கியமான பெண்களுக்குரிய விஷயம். இதை மட்டும் கேளுங்க. ஏன்னா நேரம் சிரிக்க வைக்கக்கூடிய வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இன்னைக்கு வேற நாள் சரியில்லாத நாள். அதெல்லாம் கொஞ்சம் நீ கவனிச்சுக்கணும். இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியது யாருன்னா சிவபெருமானும் உண்ணாமலை தாயார் என்ற ஆதிபராசக்தி தான். அந்த பகுதியில பாத்தீங்கன்னா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவுல வந்தீங்கன்னா அதிகமாக விலைமாதுனா தாசினா தன்னோட உடம்புகளை காசுக்காக விற்கக்கூடிய பெண்ணு தான் அதிகமா ஒரு ஏரியால ஒரு தெருவுல இருப்பாங்க. இந்த தெருவுல அதிகமா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த தெருவுல ஒரு பெண் என்ன பண்ணுவா, என்னதான் விலைமாதா இருந்தாலும் தன்னோட காசுக்காக உடம்பு விற்கிற பெண்ணா இருந்தாலும் ஆனா ஒரே ஒரு லட்சியத்தை நிலைநாட்டுவா. என்ன லட்சியம்னா அவ ஒரே ஒரு தர்மத்தையும் ஒரே ஒரு லட்சியத்தையும் நிறைவேற்றுவா. என்ன அப்படி கடைபிடிப்பா அப்படின்னா முதலாக அவ காலையில எழுந்தோட குளிச்சு முடிச்சோன்னு காலையில எழுந்தோன்னு கதவு திறப்பா. திறந்தோடனே யாரு முதலாக வெத்தலை பாக்கு வச்சு அதுல பணம் காசு வச்சிருக்காங்களோ அவங்க தான் அன்று இரவு அவங்களுக்கு புருஷன். இந்த ஒரு நீதியை மட்டுமே அவ கடைசி முடி நிலைநாட்டுவா, கடைபிடித்து கொண்டிருக்கா. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் ஒரு வயதான இவர் சொன்னார்ல என்ன சொன்னாரு, இளவட்ட பையன் கூட நம்பிடலாம், வயசானவரை நம்ப முடியாதுன்னு சொன்னாரா? கவனிச்சிக்கல, இதுலதான் கதை நிக்குது. அப்படி பார்க்கதான் வயதானவர், என்ன நடக்கவே முடியாது இல்லையா, ரொம்ப வயசானவர். அப்படி குச்சி மூடிட்டு கண்ணும் நடக்க முடியாம என்ன பண்றாரு, அந்த விலைமாதுன்ற தாசி பெண்ணு வீட்டுக்கு, அந்த பெண்ணு பேரு தும்பை, அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து நிக்கிறாரு வாசல்ல. நின்னோட இந்த பெண்ணு விலைமாது பெண்ணு தாசியாகப்பட்ட பெண்ணு குளிச்சு முடிச்சோன்னு காலையில கதவு திறக்கிறா. இந்த வயதானவர் நிக்கிறார். நின்னோட பார்த்தா அந்த பெண்ணு, என்னங்க சுவாமி இங்க நிக்கிறீங்களேன்னு கேட்க, இன்னைக்கு நான் உன் கூட ஆசைப்படுறேன். அப்படி வயசானவர் சொன்னீங்க, அந்த வயசானவர் தான் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன் கூட கூடணும்னு ஆசைப்படுறேன், அதனால இந்த வெத்தலை பாக்குன்னு சொல்லி காசு பணத்தோட கையில கொடுக்குறா. கொடுத்தோன்னே இவளும் வாங்கிக்கிறா. வாங்கிட்டு என்ன சொல்றா, சரிங்க சாமி நீங்க வாங்கிட்டேன், நீங்க போயிட்டு இரவு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வயதானவரை அனுப்பிச்சு விடுறா. இன்னைக்கு உன்னோட நான் கூடணும் அங்கே கதையில. பரவாயில்ல, நல்ல விஷயம். உனக்கு தான் மூணு இல்லையா, அப்புறம் நீங்க என்ன கூட போறீங்க? மூடு இருக்குமா, எந்திரிக்க விடாம அமைக்க. நாங்க கதையில சொல்லிட்டு இருக்கேன், அந்த வயதான கிழவனை சொல்றேன், நீங்க கிழமை இல்ல, நல்லா இளவட்ட குமர மாதிரிதான் இருக்கீங்க அங்க கதையில. அப்படி என்ன பண்றா, அவர் வயதானவர் போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த நாட்டை ஆளக்கூடிய அரச நாட்டு மக்கள் அந்த மன்னன் வரான். வரும்போது குதிரையிலே வரான். வந்தோட நேரா அந்த தும்பை வீட்டுல வந்து நிக்கிறான். விலைமாதா பெண்ணை தும்பையே வெளியே வான்னு சொல்ல இவனு வந்தா, என்ன பண்ணா எதுக்காக என்னை அழைத்தீங்கன்னு கேட்க, இன்னைக்கு உன் மேல நான் ஆசைப்பட்டிருக்கேன், உன் கூட கூடன்னு ஆசைப்பட்டிருக்கேன், இந்த எவ்வளவு பொன் பொருள் ஆபரணங்கள் அனைத்து வச்சிருக்கேன், எவ்வளவு வேணாலும் நீ எடுத்துக்கோன்னு சொல்ல. அப்பதான் அவ சொன்னானா, நான் காசுக்காக உடம்பு வைக்கிற பெண்ணா இருந்தாலும், விலைமாது பெண்ணா இருந்தாலும், தாசி கூட்டத்தில் பிறந்த பெண்ணா இருந்தாலும், நான் ஒரு தர்மத்தையும் ஒரு லட்சியத்தையும் நிலையாற்றேன். அது என்ன அப்படின்னா, யாரு முதலாக என் வீட்டு வாசலில் வெத்தலை பாக்கு வைக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும்தான் அன்று நான் கூடுவேன், இந்த லட்சியத்தை நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்ல. உடனே மன்னனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நான் எவ்வளவு பொன் பொருள் காசு கொடுத்தாலும் நீ வரமாட்டியா? நான் வரமாட்டேன், என் லட்சியத்தை சாகரபடி நான் லட்சியத்தை கடைபிடிப்பேன்னு சொல்ல. உடனே மன்னன் என்ன பண்றான், கோபம் கொண்டு வந்த பொன் பொருள் காசு ஆபரணங்கள் அனைத்து எடுத்துட்டு போயிடுறான். இரவு நேரம் வந்துருச்சு. கதவை தட்டுறார். கதவு திறக்கிறார். திறந்தா பார்த்தா அந்த வயதானவர் ரொம்ப முடியாம வந்துடுறார். வந்தவரை அனுசரிச்சு உள்ளே அழைத்து சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். உட்கார வச்சா இவர் என்ன பண்றாரு, வந்த வேலையை பார்க்கணும்ல, இவரால முடியல. வந்தவரோ வயதானவர், ஒண்ணுமே முடியல. வந்தவர் என்ன பண்றாரு, அங்கே சிறுநீர் கழிச்சிடறாரு. மலச்சரிடம் பண்ணிடுறார். எல்லாத்தையும் அசிங்கமான தன வேலையெல்லாம் அங்கேயே செஞ்சிடறார். அதாவது அங்கேயே எல்லாமே என்ன நான் பண்ற அசிங்கத்தனம் எல்லாம் அங்கேயே பண்ணிடுறார். இந்த பெண் என்ன பண்றாங்க,
அந்த வயதானவருக்கு எல்லா பணிவிடையும் செய்யறாங்க. குளிக்க வைக்கிறாங்க, சிறுநீர் கழிச்சது தொடச்சு விடுறாங்க, வெளியே அசிங்கம் பண்ணதெல்லாம் தொடச்சு சுத்தப்படுத்தி வைக்கிறாரு. அப்படிப்பட்ட விடிய 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 அந்த பெண்ணு மனம் கோணாமல் முகம் சுளிக்காமல் அந்த வயதானவருக்கு அனைத்து பணிவிடையும் செய்யறாங்களாம். விடிச்சு போச்சு. கேட்கிறாரு, என்னம்மா உனக்கு விடிய விடிய நான் உனக்கு அவ்வளவு துன்பத்தை துயரத்தையும் கொடுத்தனே, அங்கே சிறுநீர் கழிச்சு அதையும் சுத்தம் பண்ண, என் உடம்பையும் சுத்தம் பண்ணி வச்ச, எல்லா வேலையும் செஞ்சியே, ஆனா உன் முகமாகப்பட்டு சுளிக்காம இந்த வேலையை செஞ்சியே, எதனாலமான்னு கேட்க. அப்பதான் அந்த தும்பை என்ற பெண்ணு சொன்னாலா, நான் விலைமாதா இருந்தாலும் இன்று இரவு எனக்கு நீங்க எனக்கு புருஷன், என் புருஷனுக்கு நான் என்ன வேலை செய்யறனோ அனைத்து வேலையும் உங்களுக்கு நான் செஞ்சிருக்கேன் சாமி அப்படின்னு அந்த வயதானவர்கிட்ட அந்த தும்பை என்ற பெண்ணு சொன்னாராம். சொன்னோன்னு அவர் சொன்னாரு, அப்படி யாருக்கும் செய்வியா, யாரு என்ற இரவு என்னோட வராங்களோ எவ்வளவு முடியாம இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட பணிவிடை செய்யறதா என்னோட வழக்கம் அப்படின்னு சொன்னோட அந்த வயதானவரா இருந்தவர் விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சாராம். வந்தவர் யார் அப்படின்னா வேற யாரும் இல்ல, வந்தது சிவபெருமான். வந்தாரு சிவபெருமான். சிவபெருமான பார்த்தோன்னு என்ன பண்ணா, பயந்து நடுங்கி வேர்த்து தீர்த்து அப்படியே பயந்து ரொம்ப நடுங்குறா. வந்தோன்னு சாமி வணக்கம்னு சொல்றா, வாய் உளர்றா. என்ன திடீரென்று ஒரு காட்சி, தெய்வம் காட்சி கொடுத்தா என்ன பண்றது? அப்பதான் சொன்னாராம், இந்த பகுதியே சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கா, அப்படி ஒரு தர்மத்தை நீதி நிலையாற்றா அப்படின்னு சொன்னால உன்னை சோதிக்கதான் நான் இப்படி வயதான ஒரு கிழவனா வந்தேன். ஆனா நீங்க லட்சியத்தை நிறைவேற்றிட்ட, பரவாயில்ல, உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு சொல்ல. அப்ப அவ என்ன பண்றா, வந்தது சிவபெருமான் தெரிஞ்சது என்ன பண்றா, பயந்தவ தன்னோட வாய் உளறி என்ன கேட்டுறா, உன் சிரசுக்கு அதாவது பாதத்துக்கு கீழே இருக்குன்னு கேட்காம எப்பயுமே உன் சிரசுக்கு மேல இருக்குன்னு கேட்டுவிட்டா. மறுபடியும் கேட்கிறா சிவபெருமான்மா, நீ கேட்டது என்ன, விவரமா நிறுத்தி நிதானமா பயம் இல்லாம சொல்லு அப்படின்னு சிவன் சொல்றாரு. மறுபடியும் சொல்றா, உன் பாதத்துக்கு கீழே இழுக்காமல் உன் சிரசுக்கு மேல இருக்குன்னு சொல்றா. மன்னன் நிக்கிறார், ஒண்ணு இல்லம்மா, உனக்கு நான் காலதாமதம் கொடுக்குறேன், நீ பொறுமையா கேளுன்னு சொல்றா. அப்பதான் நம்ம கேட்டது தப்பான ஒரு வரமோ அப்படின்னு யோசிக்கிறா. யோசிச்சு சாமியை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம கேட்டு வரோம், இப்படி வரம் இல்ல, எப்பயுமே உங்க பாதத்துக்கு கீழே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா. நீ கேட்ட வரம் கேட்டதுதான், நீ எப்ப ஒரு முதல் வாரம் கேட்டியோ அந்த வரம் கேட்ட வரம் கேட்டதுதான், உனக்கு அந்த வரத்தை நான் கொடுக்கறேன். அடுத்த பிறவின்னு ஒண்ணு வருவேன், அந்த பிறவியில நீ தும்பையாக பெற்ற பெண்ணு, தும்பை மலராக என் சிரசுக்கு மேல நீ எப்பவும் அலங்கரிக்கப்பட்ட பூவாக நீ வாழ வேண்டும் என்று அன்று சிவபெருமான் கொடுத்த வரந்தான் அந்த தாசி பெண்ணுக்கு தும்பை மலராக சிவபெருமான் தலையில சூடக்கூடிய பெண்ணு. அந்த தும்பை எப்படி இருப்பா, இப்படிதான் இருக்கும், 5 கரங்களோட கீழே ஒரு காம்போடு இருக்கும், இதான் சிவபெருமான் தலையில. அந்த பெண்ணு தான் தாசி கூட்டத்தில் பிறந்த தும்பை என்ற பெண்ணு தான் தும்பை மலராக சிவபெருமான் தலையில சூடி இருக்கு. இதான் நீங்க கேட்ட கேள்வி. பதில் உண்மையா ஏத்துக்கோங்க, பொய்னா சொல்லுங்க. அடைந்த பருவம் 7 வகை. வயது 13. பருவத்துக்கு தேவை. அதோட நிப்பாடுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் உண்மையா இல்லையா நீங்க சொல்லணுமா இல்லையா? பாட்டு பாட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிற, நான் பதில் சொல்லிட்டேன், எவனும் தடுக்க முடியுமா? இருங்க, பதில சொல்லிட்டேன், நீங்க சொன்ன பதில் உண்மையா இல்லையாமான்னு படித்த அறிவாளியா இருந்தா நீங்க சொல்லணும். பரவாயில்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல பரவாயில்ல சட்டமா பேசுறீங்க. என்னமோ பரவாயில்லாம படிச்சிருக்கேங்கிற. ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு கதையை படிக்கணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். கதையை கூடி படிச்சிடலாம், அதுக்குள்ள பேருகள் எல்லாம் மனப்பாடம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இதுல அசால்ட்டா என்னமா பரவாயில்ல பரவாயில்ல என்னமா ரூட்ல என்னமா 50 ஏக்கராவை எழுதி கொடுத்த மாதிரி நிப்பாட்டியா சும்மா பேச்ச அடிச்சு நொறுக்குன்னு வச்சுக்கோ, தெரிச்சு பாத்துக்கோ. ஆம்பளைக்கு தெரியுமா பொம்பளைக்கு தெரியுமா? சும்மா பேசக்கூடாது. ஆம்பளைக்கு தெரிச்சிருக்கு, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிச்சிருக்கு. ஏண்டா இதிகாசம் என்பது எத்தனை? 2 ராமாயணம் மகாபாரதம். மகாபாரதத்துல எத்தனை பேர் இருக்காங்க? பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் எத்தனை பேருன்னு கேட்டேன். 5 பேரு. யார் யாரு? முதலாகப்பட்டவன் தருமன், 2வது பீமனாகப்பட்டவன், 3வது அர்ஜுனன், 4வது நகுலன் சகாதேவன். தருமனுக்கு என்ன வேலை? தருமனுக்கு தர்மத்தை காக்கக்கூடியவன். பீமனுக்கு என்ன வேலை? உலகத்தில் பலசாலி அறுக்கப்பட்டு தர்மத்தை நிலைநாட்டி போர் யுத்தம் செய்யக்கூடியவன். அர்ஜுனுக்கு என்ன வேலை? வில்வித்தையால் உலகத்தை கட்டி ஆளக்கூடியவன். நகுலனுக்கு என்ன வேலை? உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும்
எங்க என்ன எதை தர வேண்டும் என்று சிந்தித்து யோசிக்க சொல்ல சகாதேவனுக்கு என்ன வேலை? பாக்குற வேலை. இப்படி 5 பேத்துக்கு 5 வேலை இருக்கு இல்லையா? இப்ப 5 பேருமே பாண்டவர்கள் தான் பிறந்தாங்களா? பாண்டு மன்னனுக்கு தான் 5 பேர் பிறந்தாங்களா? அப்படி சொல்ல போனா சூரியனுடைய அருளால கர்ணாகப்பட்டவன், இந்திரனாகப்பட்டவனுடைய அருளால அர்ச்சுனன், தர்மனாகப்பட்டவன் அப்படி சொல்லலாம். ஆனா சொல்ல போனா குந்தி தேவிக்கு பிறக்கப்பட்ட உண்மைதானே? அர்ஜுனனுக்கு தான் என்ற அகந்தை வந்துச்சா? அது எப்படி வரும்? தான் என்ற அகந்த வந்துச்சு. நல்லவனுக்கு எப்பவுமே அகந்த வராதுமா? அகந்த வந்துச்சு. இவனுக்குள்ள அறிவு இருக்கா? அர்ஜுனன் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இவன்லாம் இருக்கானே, இவன் சட்டக்கார பிடிச்சவன். இவனெல்லாம் என்னைக்குடா சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சது. நழுவனம் இல்ல கழுவனம் இல்ல நழுவனம் இல்ல அன்னைக்கு வந்து மாட்டிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனுக்கு அகந்த, தான் என்ற அகந்த, ஆணவம் இதெல்லாம் வந்துச்சு. யாருக்கு? கதையில அர்ஜுனனுக்கு. எப்படி வந்துச்சு? எந்த இடத்துல வந்துச்சு? பெத்த பிள்ளை இவனுக்கு என்னை சொல்லல, கதையை சொல்லுது. நம்மளுக்கு கதை சொல்ல முடியாது. எனக்கு அப்பா மாதிரி போடும் போடும். இப்ப பாப்போம் கொஞ்ச நேரத்துல. நல்ல விஷயம் சொன்னீங்க. இவனுக்கு கர்மம் வந்து விட்டது. கெட்ட பய வாழ இன்னைக்கு தானே மாட்டினேன். அப்பத்தையும் சொன்னான ஒருவன், ஏமா நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், பேசாம பொத்திக்கிட்டு இருக்கணும். கதையை சொன்னான். சரியா? நான் பொத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஏண்டா நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், நான் சொல்றது நீ கேட்கணும். வாயை பிடிச்சி கிழிக்க போறேன். யாரு கிழிக்கிறதுன்னா நான் கிழிச்சு விட்டுருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி உனக்கு தெரியாது. நீ இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு கதையை கேட்டல. நல்ல அறிவாளி. அதே போல நீ அறிவு சார்ந்த பெண்ணா இருந்தா உட்கார் நின்று கேளு. ஒழுங்கா கேட்டுகள் பதில ஒழுங்கா சொன்னால நிக்க முடியல. உட்கார்ந்து கூட நான் சொல்லி தரேன். உட்காரு, நான் மடியில வேண்டா சொன்னா. நீ என் பொண்டாட்டி, நல்லா அழகா இருக்க, வர வர ரொம்ப அழகா இருக்கு. நீங்க தக தகந்து. ஆனா உங்களுக்கு நான் புருஷன். யார் சொன்னா? சிவனாகப்பட்டவன் பராசக்தியை பார்த்து சொல்கிறான். நீ உலகத்துக்கு பெரிய ஆளு, ஆதிபராசக்தி, ஆனால் உனக்கு கணவன் நான். எப்பவுமே நீ எனக்கு அடிமத. என்னதான் ஆதிபராசக்தியா இருந்தாலும் கணவன் பேச்ச பெண் கேட்க வேண்டும். ஆனா இவளுக்கு கர்வம் வந்துருச்சு. நல்லா இருப்பா, கையை கட்டிக்கிட்டே நிப்பா, உலகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பா. இடையில கர்வம் வந்துடும். கர்வம் வந்து என்ன பண்றா? கணவன் பேச்ச கேட்காம தன் தகப்பன் தட்சனாகப்பட்டவன் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு யாசமா கேட்க போறான். அப்பவடுக்கு போனா கணவன் பாகத்தை நல்லா தெரிஞ்சுக்கமா. அப்பே வீடா இருக்கட்டும், அண்ணே வீடா இருக்கட்டும், புருஷன் சொன்னாத்தையும் போகணும். அதன் பெண்ணுக்கு பெருமை. புருஷன் சொல்லாம அங்கே இங்கேயும் போனா அதுக்கு பேர் பொம்பளை கிடையாது, அதுக்கு பேர் மாட்டுக்கு சமம். மாடு ஒண்ணு ஒன்னா பசுன்னு சொல்லலாம், மாடுன்னு சொன்னா வித்தியாசம் உண்டு. வார்த்தை தான். ஆனா ஏன் பயப்படுறீங்க? என்ன கதையை நான் சொல்லி முடிக்கலையே. பயமா? இப்ப தனக்கு என் பரம்பரைக்கே பயமா? என்ன சொன்ன வார்த்தையை அடிச்சா தெரிக்கும்னு சொல்லி, இப்ப அடிக்கி யாருக்கு தெரிக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு தெரியும். நல்லா அடிச்சு விடுப்பா. உன யாரு வேண்டாம். நல்லா அடிச்சா. ஈசனாகப்பட்டவன் பார்த்தார், போய்விட்டு வருகிறாள். கர்வம் வந்துருச்சு ஆதிபராசக்திக்கு. நம்மதே உலகத்தை படைச்சவளே, இவன் என்ன சொல்றதுன்னு இவன் நினைச்சான். அப்பதான் சொன்னேன், இந்த உன் ஆட்டம் எனக்கு தாண்டி தெரியும். உன் ஆட்டம் எவ்வளவு நேரம், உன் ஆட்டம் எவ்வளவு கிளிக்க போறேன்னு எனக்கு தெரிய முடியும். நீ பின்னால போட்டாலும் விடமா ஓடி போட உடனே போட போறேன். அங்கிட்டு நடந்து தெரிஞ்சா விட்டுற வேண்டிய உடனே. யாரு? சிவனாகப்பட்டவன் பார்த்தார். யார சொல்றாரு? ஆதிபராசக்திய. ஆனா இந்த பிள்ளை எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி. இல்ல சொல்லு போனா வருத்தப்படுற மாதிரி இல்ல, எதுக்குமே வருத்தப்பட மாட்டேன் சொல்லிட்டு போங்க. ஏண்டா பார்த்தாரு. போனால் அவமானப்பட்டு வந்தால் சிவனாகப்பட்டவன் உத்தமாக அக்னிகார்வை எடுத்து பார்த்தால் அங்கே தன்னைத்தானே எடுத்துக்கொண்டார். யாரு? ஆதிபராசக்தி. நான் கேட்ட கேள்வி பதிலே இல்லையே. இது வந்து கர்வத்தால பெண்ணும் ஆணும் அடிபட்டு விடுவார்கள். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனா அர்ஜுனனுக்கு கர்வம் பிடிச்சது எப்ப? வில்லுக்கு விஜய அர்ஜுனன் எல்லாரும் சொல்றோம். ஆனா வில்லுக்கு விதுரன் தான் பெரியவன், வில்லுக்கு அர்ஜுனன் கிடையாது. ஆமா, ஏண்டா விதுராகப்பட்டவன் கையில் உள்ள ஆமா சிவஸ்திரம், அது ஒரு கதை. ஆனா அர்ஜுனுக்கு எப்ப கர்மம் பிடிச்சுண்டா? இந்த அர்ஜுனுக்கு கர்மம் பிடிக்க யாரு காரணம் தெரியுமா? அது விவரம் காரணம். கைய பிடிச்சு உடைக்க போறே. நீங்க கூட அப்புறம் போட்டிட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் ஓ ஏண்டி போட்டிட்டு பிராமண பாஷையில பேசுறோம். ஏன்னா வள்ளி வந்து நாரதரை ஏண்டிங்க போது நாங்க பிராமணவான். இந்த பிள்ளை போடி வாடிங்களா, ஏண்டி வாடி வாடி என் செல்லக்குட்டி வாடி. ஏன்னா பெத்தவங்க நம்ம சொல்லல, ஒரு தப்பு இல்ல. வாடி வாடின்னு தூக்கி ஆப்ப வச்சுட்டு போயிடு. எத்தனை நாளைக்கு போனது இப்படி ஆப்ப ஆசை? பாப்பபடி பாப்பபடி இல்ல இல்ல கதை பிரகாரம் எனக்கு வந்து குழந்தை பிரச்சனை. இவர் ஐர்வாள்ல அப்படிதான் பேசுவார், சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா
ரொம்ப காலமா நீ கருவத்தோட அலையிறிய, இன்னைக்கு உன்னை இங்க வச்சு கெடுத்ததும் சரிப்பட்டு வரும் என்று யோசிக்கிறார் கிருஷ்ணன். அந்த அர்ஜுனுக்கு என்ன கர்வம்? என் வில்லை யார் குறித்து சொல்கின்றாரோ அவளை கொன்று விடுவேன். அண்ணங்காரன் தர்ம யதார்த்தமா அர்ஜுனன் கையில் உள்ள காண்டிவத்தை குறைச்சு பேசுறேன். ஒண்ணு தர்மனை கொல்லணும், இல்லாட்டவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். யாரு? அர்ஜுனன் எடுத்த சபதம். அண்ணனை கொல்ல முடியவில்லை, தற்கொலை செய்வதற்காக போறான். கிருஷ்ணர் பார்த்தாரு, ஏன் தற்கொலைக்கு போற? நல்லா தானே இருக்கிற, நீ தற்கொலை பண்ண எனக்குள்ள தப்பு. தற்கொலை பண்ணி சொல்ற கதையில மணி பெத்த வில்ல மணி கொஞ்சம் பொறுத்து கேளு. இப்பதானே தெரிக்கிற நேரம் வந்துகிட்டு இருக்கு, ஏன் அவசரப்படுற? என்ன விடிஞ்சா கூட நீ என்ன தெரிவிக்க முடியாது, அது வேணா பாத்துக்கோங்க. சொத்தழிஞ்சாலும் அதை தெரிவிக்க வச்சிருவேன். இப்ப தெரியாது, சொத்தை அழிக்க வேணா பாப்பேன், அழிக்க வேண மாட்டேன். பார்த்தா கிருஷ்ணன் மறைத்தான். அர்ஜுனா எங்க போற? இல்ல நான் தற்கொலை பண்ண போறேன். நீ தற்கொலை தானே பண்ணணும், என் கூட வாண்டு கேட்டாரு. நீ தற்கொலை பண்ண ஏன்ட்ட வரு, உனக்கு எந்த வழியில தற்கொலை பண்ணி நான் சொல்லி தரேன் உனக்கு என்று சொல்லி பார்த்தான். கிருஷ்ணன் மேடை மேல ஏறுறா. கிருஷ்ணா, அர்ஜுனா இந்த மேடை மேல ஏறு, 1 மணி நேரம் உன்னைத்தானே புகழ்ந்து பேசு. அர்ஜுனுக்கு புரியல, என்னடா நம்ம தற்கொலை செய்ய போறோம், நம்மளை கூப்பிட்டு கிருஷ்ணன் மேடையின் மீது நின்று தன்னைத்தானே புகழ சொல்றானே, சரி ஏதோ காரணம் இருக்கு என்று சொல்லி 1 மணி நேரம் அர்ஜுனன் மேடை மீது நின்று அர்ஜுனன் தன்னை பத்தி 1 மணி நேரம் புகழ்ந்து கொண்டுக்கிறான். இறங்கி கீழே வந்தேன். கிருஷ்ணா, என்னை பத்தி பெருமையா பேசிட்டேன் 1 மணி நேரம், இப்ப நான் தற்கொலைக்கு பண்ணணும். அப்பதான் கிருஷ்ணன் சொன்னாரு, கட மடப்பையில நீ செத்து 1 மணி நேரம் ஆச்சுடா. எப்படி? கிருஷ்ணன் சொன்னாரா, நீ இறந்து 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அர்ஜுனன் கேட்டானா, எந்த வகையில சொல்ற? எப்ப நீ தன்னைத்தானே உயர்த்தி பேசணையோ, தற்பெருமை பேசணையோ, அன்னைக்கு நீ செத்ததுக்கு சமம்டா. எவன் ஒருவன் தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு பேசுகின்றானோ அவன் தற்கொலை செய்ததுக்கு சமம் என்று கிருஷ்ணன் சொன்னார். நீ கேட்டு எனக்கு ஓட்டுலாம் போட வேணாம். இல்ல உண்மை கேட்டு ஓட்டு போறவங்க மருந்து குடிச்சு நான் என்ன நீங்க சொன்ன விஷயத்துக்கு சொல்ல அந்த ஒரு அர்த்தம் உண்மையான அர்த்தம். ஏன்னா ஒரு சின்ன உள்ள உதாரணம் சொல்றேன். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க தெரியல, தான் என்ற அகண்ட மேடையில் ஏறிட்டா படிச்சவங்கள படிக்கிறான், தான் என்ற அகந்தை ரொம்ப பேத்துக்கு இருக்கு. நான் தான் பெரிய படிச்ச அறிவாளி, நான் தான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் தான் இருக்கிறதே பணக்காரன், என்கிட்ட சொத்து சுகம் அதிகமா இருக்கு, நான் தான் பெரிய பாடகன் அப்படின்ற ரொம்ப அகந்தை அதிகமா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கு என்னைக்கு அகந்தை வந்ததோ அன்னைக்கு அழிவுக்கு காரணம். ஒருவரை தாராளமா பேசக்கூடாது, ஏளனமா பேசக்கூடாது. தன்னோட சரிசமமான மனிதன், ஒரு தெய்வம் படைக்கிறானா மனிதனை சரிசமமா தான் படைக்கிறான். உலகத்துல வாழ்ற மனிதன் எல்லாமே ஒருதான். அதுல நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன், நான் தான், அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாங்க சத்யேந்திரா, ஆளுக்கானா வாய்ப்பா பதில சொல்லுவா. ஆனா யாரும் தப்பா எடுத்துக்கிறாங்க. இந்த வள்ளியர்மன் நாடகம் நாரதற்குள்ள ஒரு பெருமை உண்டு, வள்ளிக்கு ஒரு பெருமை உண்டு. என்னை அப்பான்றுச்சு. நான் பெத்த பிள்ளை, அந்த பிள்ளை எனக்கு பெத்த பிள்ளைக்கு அப்பயே முத்தம் கொடுக்கலாம்ல. சொல்ல வரேன், தப்பா எடுத்துக்கிறேன். பெத்த பிள்ளைக்கு தகப்பே முத்தம் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஒன்னு கொடுக்க காதுகிட்டு இருக்கேன். ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டே கருவாப்பையில உன்னை பொழக்க போற கொடுக்க வீடியோ எடுத்து சங்கத்துல கொடுத்து எனக்கு அவதாரம் பண்ணவனா இன்னும் கொடுக்குற ரெடியா உட்காந்து குடிச்சா நீ ஒரு 40,000 கட்டு. ஆனா பரவாயில்ல, அடைந்த பருவம் என்னமா 7 வகை இருக்கு சுவாமி. ரொம்ப பணிவா பேசுறீங்க காரணம் இருக்கட்டு சுவாமி. சொல்லுங்க சுவாமி. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை கேட்கல சுவாமி. ஏன்னா அது மாட குத்தம் கிடையாது, பருவத்துக்கு ஏத்தது. என்ன பண்ண போறீங்க? பாதுகாப்பு. பாதுகாப்புனா இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், அழுத குழந்தைக்கு பால், தவித்த வாய்க்கு தண்ணி, உரலுக்கு உலக்க வேணுமாட்டா 2. ஏடா ஒண்ணு கேட்பீங்க, 2 உலக்க கேட்பீங்க. 2 உலக்க தாங்க தேவைப்படும். ஒண்ணு மிளகாய் அடிக்க, ஒண்ணு மாவு அடிக்க, ஒண்ணு பூனை இருக்கணும், ஒண்ணு பூனை இல்லாத இருக்கணும். அப்படி இல்லமா, எதை அடிச்சாலும் ஒன்ன வச்சுதான் அடிக்கும். அப்படி நினைக்க ஒரு பக்கம் மாவு, இன்னொரு பக்கம் மிளகா, அப்படி வச்சுக்க கூடாது. ஒரு உலக்கால 2 பொம்பளைங்க வச்சு குத்திக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கு என்ன சொல்றது? ஒரு உரல்ல 2 உலக்க வைத்து குத்துவார்கள். ஆமா, உலக்கையால ஈடுபட்ட செத்தவன் இருக்கா, உலக்கினால உழைச்சவன் இருக்கா. ஏண்டா கிருஷ்ணனுடைய பரம்பரை அழிவதற்கு உலக்கையதான் காரணம். ஆமா, கோரப்புள்ள உலக்கையாக மாத்தி கிருஷ்ணன் பரம்பரை இறப்பதற்கு அந்த 7 நாள் சுண்டு விரலை தூக்கி சுமந்து காப்பாத்தினாராம், குடையாக பிடிச்சான். இந்த கோபுரத்திற்கு சுண்டு விரலால பெருமை கிடைச்சு. ஆனா உன்னை மாதிரி ஒரு பொம்பளை கட்ட விரல விட்டாலே அறிவு கட்டவா. ஏன்னா கைதேகி ஆகப்பட்டவ
பச்சை பசவே அச்சு இல்லாம தேர் விட்டுனாலாம். தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ற, தேருக்கு போகும்போது தன்னோட வாகனத்துல போகும்போதே என்ன பண்றா, இன்னைக்கு நீங்க போருக்கு போறீங்க, சண்டைக்கு போறீங்க, இன்னைக்கு நானும் கூட வரேன்னு சொல்ல. அப்பதான் அவர் சொன்னாரா, அம்மா ஒரு மன்னன் மனைவினா அரண்மனையில மட்டும் தான் இருக்கணும், அரண்மனை விட்டு வீட்டுக்கெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, உங்க கூட நான் வருவேன்னு சொல்ல. அப்ப என்ன பண்றா, தசரத சக்கரவர்த்தி தேரை ஓட்டிட்டு இருக்கும் போது தேருக்கு பின்னாடி கைதேகி ஆகப்பட்டவள் அமர்ந்து கொண்டிருந்தாளாம். கைதேகி அமர்ந்து கொண்டிருக்கும் போதே அதில் இருக்கும் அச்சாணி ஆகப்பட்டவர் கலந்து கீழே விழுக, ஐயோ தன்னோட கணவன் உயிரை காப்பாத்திருமேனே அங்க என்ன பண்றா, அச்சாணிக்கு பதிலா தன்னோட கட்டவர்களை கொடுத்து அங்க என்ன பண்றானா, கைதேகி ஆகப்பட்டவள் காப்பாத்தினால தன்னோட கணவனை. பச்சை பசப்பே அச்சு இல்லாம தேர் ஓட்டுறா அப்படின்னா கைதேகிக்கு அச்சாணிக்கு பதிலா கட்டவர்களை கொடுத்து காப்பாத்தினான். இந்த கட்டவர்கள் எதுக்கு சமானம், இதே ஏகலைவனாகப்பட்டவன் துரோணாச்சாரியாருக்கு குரு காணிக்கையாக கட்டவர்களை தான் கொடுத்தாரு. இதே பச்சா கைதேகியாகப்பட்டவள் தசரத சக்கரவர்த்திக்கு தேரில் இருக்கும் போது இந்த கட்டவர்கள் தான் பயப்பிடிச்சு. இதே ராமனாகப்பட்ட லட்சுமணன், அதாவது சீதையாகப்பட்டவள் காட்டுக்குள்ள இருக்கும் போது லட்சுமணன் கோடி கிழித்தார். 3 கோடி கட்டைகள் கட்டவர்களால தான் கிழிச்சார். கிழிச்சு கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்ல. அதே போல மாண்டாத சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் பிறக்கின்ற பொழுது கட்டவர்கள் ஏன்னா உண்மையாலுமே அது ஆணுக்கு பிறந்த மாந்தாதர சக்கரவர்த்தி. ஏன்னா உண்மையாலுமே பரவாயில்ல. ஏன்னா இவ்வளவு விவரங்கள் பேசுறீங்க, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாம போச்சு. உங்களை எதுக்குதான் வந்திருக்கீங்க? என்ன எதுக்கு உங்க அப்பனால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கூப்பிட போதும், எனக்கு சொல்லுங்க போதும். அப்படியே உமக்கு என்னையா பதில் சொல்றீங்க? சொல்லிட்டோம்ல ஐயா. மோசமான எங்க பையன், எங்க அப்பா பெத்த மகளே, உங்க அப்பாவில நான் சொல்லி பத்து போயிருக்கேன். பெத்த மகளை துரத்தும் எங்க அப்பா அவன்கிட்ட போயிடாது, ரொம்ப மோசமான. உங்க அப்பானால முடியாது. ஏன்னா திலோத்தமை என்று சொல்லப்பட்ட பெண்ணை படைத்தவுடன் மகள் என்று பார்க்காமல் திறத்தினால் பிரமன். என் குடும்பத்தை பத்தி நான் குறைச்சு சொல்லக்கூடாது, ஆனா சொல்லி ஆகணும். திறத்தப்பட்ட திலோத்தமையாகப்பட்டவள் ஓடுகின்றால் சும்மன் சுமன் என்று சொல்லப்பட்ட 2 அரக்கர்களை கொள்வதற்காக. அதுக்காக பெத்தமான திலகத்துல காமத்தோட இவ ஓடணும், அங்கே அழிக்கணும் என்பது விதி. அது போல இங்க நான் வந்திருக்கேன்டா, உனக்கு சில விஷயம் செய்யறதுக்காக வந்து. நல்லா செய்வீங்களா? ஏன் தனி வேற இப்படி கேட்கிற? மூஞ்ச பார்த்த செய்யற முகமே பால் வடிகிற குழந்தை மாதிரி தெரிஞ்சுக்க. 7 அடி உயரத்துல இருப்பேன், உழுக மாட்டேன். சரி, 2 அடி உயரத்துல இருப்பேன், உழுதுகிட்டே போய்கிட்டு இருப்பேன். உழுகிறது பெரிய விஷயம் இல்ல, ஆழ விழுகிறது இருக்கு, அகல விழுகிறது இருக்கு. உழுகிறது சும்மா விழுதா நல்லா இருக்காது, நல்லா ஆழமா விழுகணும். அகலமா விழுந்தா நல்லா இருக்காது. உங்களுக்கு எப்படி வசதிங்கிறீங்க? எனக்கு எப்படி சொன்னாலும் சரிதான், ஆழமா விழுந்தாலும் சரிதான், ஆழமா இருந்தாலும் சரிதான். அப்ப என்கிட்ட மக பேசுற பேச்ச பத்தி இது மகன் சொல்ற, அப்ப மகள்கிட்ட சொல்ற சொல்லாது. இப்படிலாம் ஒரு மக இருந்தா அரளி விதை அடிச்சு சங்குல, இப்பெல்லாம் ஒரு அப்பா இருந்தா வச்சுக்கோ, சங்க பிடிச்சிட்டு நெருக்கி கொண்டே ஓடுவேன். ஏய் என்ன சாவுடால ஓங்க இழுத்து போடாடி. இல்ல ஏன் பாத்தீங்களா, அப்புறமேட்டுக்கு பிடிக்கல. பிடிக்காம இருந்தாலும் நல்லது. இங்க புடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டா கிடக்க முடியும்? இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி கிடையாது. நான் ஒரு பிரம்மச்சாரி. நீங்க என்ன பிரம்மச்சாரியா இருந்தா எந்த சாரியா இருந்தா என்ன, என்கிட்ட பேசுங்க. முத என்ன பேச போற? என்ன பேச போறீங்க? என்ன பேச தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியுமா அதோட ஒரு மடங்கு எனக்கு அதிகமாக தெரியும். யாரு அப்படி சொல்லாத. என்ன அப்படி சொல்லாத? உலகத்தை ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு மட்டும் உண்டு. நீங்க உலகத்தை வேணா ஆளலாம், முத உங்களை ஆள்றதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைச்சுக்கோங்க. யாரு கேட்டா? யாரு கேட்கணும்? தேவையில்லையே. இந்த சட்டம்லாம் என்ன பேசினா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மணி அடிக்கிற பூஜாரிக்கு பாலச்சந்திரா வாயா, ஏய் வாயா, சண்டை வாயா. மணி அடிக்கிற பூஜாரிக்கு மண் கரைக்கிற பொம்பளை தேவையில்லமா? யாரு சொன்னா? மணி அடிக்கிற பூஜாரிக்கு மண் கரைக்கிற பொம்பளை எதுக்கு? உள்ள நாக்கு நல்லா இருக்குமா? இந்த பாத்தியா மணி அடிக்கிறதுக்கு மணி நாக்க கேக்குறேன். நீங்க எந்த நாக்க பேசுறீங்க? நான் மணி உள்ள நாக்க தான் பேசுறேன். உன்னை எல்லாம் நாடகத்துல போட்ட மழை புழுகுண்டு தள்ளி உங்களை எல்லாம் கூட்டி வந்து சேர விட்டு நான் அங்க பொங்கு தொலைச்சிடாது. ஆட்டாதம்மா ஆட்டாத மஞ்சுளா, ஆட்டாதம்மா எத கவன கவன பறவைய ஓட்டாதம்மா, ஆட்டாதையா ஆட்டாத